எங்கள் பெரும்பாட்டன் வள்ளுவன் கூறியிருக்கிறான். இந்த நாடு இந்திய நாடு, வேளாண் தொழிலால் சூழப்பட்ட இந்த நாடு ஒரு 60 ஆண்டு கால இந்த அயோக்கிய திருட்டு மத்திய தமிழ்நாட்டு திராவிட அரசுகளால் எவ்வாறு அளிக்கப்பட்டது சிந்தித்து பாருங்கள். இங்கே ஆறுகள் இருந்தது, மலைகள் இருந்தது, மணல் இருந்தது, இயற்கை இருந்தது, வளம் இருந்தது, நலம் இருந்தது. இங்கு நோய் இல்லை, கடன் இல்லை, வாழ்வில் எந்த பிரச்சனையும் இல்லை. அப்படி இருந்த நாம் இந்த 60 ஆண்டு கால இந்த மத்திய இந்திய ஒன்றிய அரசுக்கு கள்ள உறவு கொண்டு அவர்களோடு இந்த தமிழ் தேசிய இனத்திற்கு எதிராக வேலை பார்த்த இந்த திருட்டு திராவிட அரசு அளித்தது என்ன? ஒன்றா இரண்டா? நம்முடைய வளத்தை இழந்தோம், தொழிலை இழந்தோம், நிலத்தை இழந்தோம். உறவுகளை சிந்தித்து பாருங்கள். உங்களுக்கெல்லாம் ஒரு விஷயத்தை சொல்கிறேன் உறவுகளே. இன்றைக்கு இந்த கணினி துறையிலே மிகப்பெரிய புரட்சியை செய்தது பில் கேட்ஸ் என்று நாம் எல்லாம் படித்திருக்கிறோம். அந்த புரட்சி செய்து பல லட்சம் கோடி வைத்திருக்கக்கூடிய அந்த பில் கேட்ஸ் என்ன செய்து கொண்டிருக்கிறான் தெரியுமா? உங்களுடைய பணத்திலே உங்களிடமிருந்து சம்பாதித்த அந்த பணத்தை வைத்து 21 லட்சம் ஏக்கர் விளைநிலங்களை வாங்கி போட்டிருக்கிறான். 21 லட்சம் ஏக்கர். உங்களை இந்த விவசாயத்தில இருந்து வேளாண்மையில இருந்து வெளியேற்றிவிட்டு உங்களை கணினி படியுங்கள், மென்பொறியாளர் ஆகுங்கள், பன்னாட்டு நிறுவனங்களுக்கு எடுபடி வேலை செய்யுங்கள் என்று கூறிவிட்டு அந்த பில்கேட்ஸ் இன்றைக்கு லட்சக்கணக்கான ஏக்கர் நிலங்களை வாங்கி வைத்திருக்கிறான். ஏனென்றால் அவனுக்கு தெரியும் ஒரு நாள் கணினி அலையலாம், இந்த தகவல் தொழில்நுட்பத்துறை அழிந்து போகலாம். ஆனால் இந்த உலகத்தில் உயிர்கள் வாழ உணவு தேவை. அந்த உணவை கொடுக்க விவசாய நிலங்கள் தேவை. அந்த நிலத்தை பண்படுத்தி அந்த நிலத்திலே விவசாயம் செய்கிற விவசாயி தான் இந்த நிலத்திற்கு தேவைப்படுவான் என்பதை அவன் அறிந்திருக்கிறான். என் அன்பிற்கிடையே தாய் தமிழ் உறவுகளே, என்னுடைய அன்பு சகோதரர் மிக சிறப்பாக நான் பேச நினைத்த கருத்துக்களை பேசிவிட்டார். ஆகவே நான் மீண்டும் அதற்குள்ளே செல்ல முடியாது. நான் இந்த இடத்திலே உங்களிடம் இந்த குளித்தலை சட்டமன்ற தொகுதியின் வேட்பாளராக நின்றிருக்கிறேன். உங்களிடம் உரிமையோடு கேட்கிறேன். 1957 தேர்தலிலே இந்த சட்டமன்ற தொகுதிகள் பிரிக்கப்பட்டு இந்த தமிழ்நாடு இன்றைக்கு நாசமாக போனதற்கு முதல் காரணம் கோவித்துக் கொள்ளார்கள் இந்த குளித்தலை தொகுதியை சேர்ந்தவர்கள் தானா இல்லையா? இந்த கயவன் கருணாநிதியை தமிழ்நாட்டு அரசியல் சட்டமன்ற உறுப்பினராக்கி தமிழ்நாட்டை பால்படுத்திய பாவத்தை செய்தது நம்முடைய தாத்தாவும் பாட்டனுமா இல்லையா? பாவத்தை செய்துவிட்டோம், தெரிந்துவிட்டது. ஒரு தொகுதியில் வெற்றி பெற வைத்து வரலாற்று பெருமை மிக்க இந்த தமிழ் தேசிய இனத்தை 60 ஆண்டு காலத்தில் ஒண்ணுமே இல்லாம முடிச்சுட்டவே. அப்ப அந்த பாவத்திற்கு பரிகாரத்தை நாம் தானே தேடணும், நாம் தானே உறவுகளை தேட வேண்டும். அந்த பாவத்திற்கு பரிகாரமாகத்தான் இதோ இந்த ஊரிலே விவசாயம் மிகுந்த இந்த ஊரிலே வாழைக்கு பேர் போன குளித்தலையிலே, வெற்றிலைக்கு பேர் போன குளித்தலையிலே, கரும்புக்கு பேர் போன குளித்தலையிலே, எள்ளுக்கு பேர் போன குளித்தலையிலே இதோ பாருங்கள் விவசாயி. இந்த விவசாய சின்னத்தை பாருங்கள். ஏன் இந்த விவசாய சின்னத்தை நாங்கள் கேட்டு பெற்றோம்? ஏன் கேட்டு பெற்றோம்? உங்களுக்கு தெரியும்ல, இந்த திராவிட திருட்டு கும்பல் வருவான், ஏழ விவசாயினுவான். என்ன சொல்லுவான்? ஏழ விவசாயினுவான். என்றைக்காவது நீங்கள் சிந்தித்திருக்கிறீர்களா? இந்த உலகிற்கே உணவளிக்கிற விவசாயி மட்டும் ஏனடா ஏழையாக இருக்கிறான் என்று சிந்தித்திருக்கிறீர்களா? அதுதான் அமைந்திருக்கிறது சூட்சமம். ஏன் இந்த விவசாயி ஏழையாகவே வைத்திருந்தால்தான் இந்த பன்னாட்டு பெருமுதலாளிகள் அவனிடமிருந்து அடித்து பறித்து வணிகமாக்கி அதில் சம்பாதித்து கொளுத்து திரிவார்கள். அதற்குத்தான் எங்கள் அண்ணன் செந்தமிழ் சீமான் ஏன் இந்த விவசாயி சின்னமாக எடுத்தார்? இல்லை இல்லை, விவசாயி ஒருபோதும் ஏழை இல்லை. அதேபோல் உலகிற்கே சோறு போடுகிற விவசாயம் இருக்கிறது. விவசாயம் தொழில் அல்ல உறவுகளை புரிந்து கொள்ளுங்கள். விவசாயம் வேளாண்மையும் தொழில் அல்ல, விவசாயம் வாழ்வியல். விவசாயம் வாழ்வியல் உங்கள் வாழ்க்கையோடு பின்னி பிணைந்தது, உங்களால் பிரிக்க முடியாதது.
இல்ல. நாட்டு மாடுகளை ஒழித்து விட்டு இன்னைக்கு நீங்க பாருங்க, ஒன்றே ஒன்று கேட்கிறோம். 50 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம ஊர்ல யாருக்காச்சும் சக்கரை வியாதி, ரத்த கொதிப்பு இருந்துச்சா? என்ன காரணம்? கம்பங்கூழும் கேப்பக்களியும் சாப்பிட்டோம், கருப்பட்டி காப்பி குடிச்சோம், மண்பானையில சாப்பிட்டோம். மண்பானையில நாட்டுக்கோழி அடிச்சு சாப்பிட்டுக்கிட்டு இருந்த நம்மள இது என்ன தெரியுமா பண்ணா, சில்வர் பாத்திரம் அப்படின்னு கொண்டு வந்தான். நாட்டுக்கோழியை சாப்பிட்டுக்கிட்டு இருந்த நம்மள இந்த போந்தா கோழியை கொண்டு விட்டான். தமிழகிட்ட ஒரு பெரிய கெட்ட பழக்கம் இருக்கு. இவனுக்கு எதுவுமே வெள்ளையா இருந்தா பிடிக்கும், வெள்ளையா இருந்தா இவனுக்கு பிடிக்கும், அது இயல்பு. இந்த கோழி வெள்ளை கோழியை கொண்டு போந்தா கோழியை விட்டா, சில்வர் பாத்திரத்தை விட்டா. நாம் நம்மளுடைய பண்பாட்டிலிருந்து மண்பானையை விட்டு வெளியே போனோம், நாட்டுக்கோழியை விட்டு போனோம், நாட்டு ஆடு மாடுகளை விட்டு வெளியே போனோம். இன்னைக்கு என்ன தெரியுமா உங்களுக்கு? உங்க எல்லாத்துக்கும் தெரியும், உங்க எல்லாத்துக்கும் தெரியும். இன்னைக்கு நம்ம வீட்டுல சில்வர் பாத்திரத்துல போந்தா கோழியை சாப்பிட்டு இருக்கோம். காசு உள்ளவன் மண்பானை சமையல் போட்டு மண்பானையில நாட்டுக்கோழியை வறுத்து வச்சு அது 300 ரூபா 350 ரூபா சாப்பிட்டு இருக்கான். உண்டா இல்லையா? சிந்திச்சு பாருங்க. அப்ப இந்த நிலையை மீட்டெடுப்பதற்கு, இந்த நிலையை மீட்டெடுத்து உங்களிடம் இருந்து உங்களுடைய வளத்தை, உங்களுடைய எண்ணங்களை பறித்து அதை காசாக்கி இன்று உங்களிடமே தருவதுதான் இந்த திருட்டு திராவிடத்தின் வேலை. அப்ப இதை நாங்கள் மீட்டெடுத்து நிச்சயமாக இந்த ஆடு மாடு கோழி வளர்ப்பை அரசு பணியாக்குவோம். எல்லாம் கேட்டான். இது சீமான ஆடு மாடு கோழி ஆடு மாடு வளர்த்தெல்லாம் அரசு பணி ஆக்குறார். அப்ப படிச்சுட்டு எங்களெல்லாம் ஆடு மாடு மேய்க்க சொல்றாரா? நான் கேட்கிறேன், எங்க பெரியவங்களா இருக்கீங்க, இன்னைக்கு நீங்க உங்க பிள்ளைகளை பள்ளிக்கு கல்லூரிக்கு அனுப்பிச்சாலும் விடுமுறை நாட்கள்ல மாலை நேரங்கள்ல நம்ம வீட்டு மாடுகளுக்கு தண்ணி காட்டுறது, வைக்கப்போர் வைக்கிற வேலை செஞ்சுக்கிட்டு தானே இருக்கோம். அதுல என்ன இழிவு? ஆனால் ஆடு மாடு மேய்த்தல் அரசு பணி என்றால் இழிவாக பார்க்கிற நிலையை உருவாக்கி இருக்கிற இந்த திராவிடம் தான் சாராய கடைக்கு அரசு பணி வேலையை கொடுத்திருக்கிறது. சாராய விற்கிறவன் அரசு பணியாளர் இருக்கும் போது ஆடு மாடு மேய்க்கிற என் அப்பனும் தாத்தனும் பாட்டனும் அரசு பணியாளர் ஆக முடியாதா? சிந்தித்து பாருங்கள். இதைத்தான் நாங்க கேட்கிறோம். எங்க அண்ணன் பேசுறாரு, ஒண்ணு உங்கள்ட்ட உரிமையோட கேட்கிறேன். என்னை போல இன்றைக்கு அதிமுகவிலே வேட்பாளர் நிற்கக்கூடிய ஐயா கருணாகரனும், திமுகவில் நிற்கக்கூடிய ஐயா சந்திரனும் விவசாயம், தற்சார்பு, வேளாண்மை இத பத்தி பேசிட்டு போயிருப்பீங்க. நாங்க தேர்தலே நிக்கலைங்க, விலகி போயிருங்க. பேச சொல்லுங்க. என்ன தெரியும்? ஒரு பக்கம் முன்னாள் அமைச்சருடைய மகன் என்கிற பேரும் எடுத்தேன், இன்னொரு பக்கம் கட்ட பஞ்சாயத்துக்கு உலக புகழ் பெற்றது தவிர அவர்கிட்ட பேரு கிடையாது திமுக வேட்பாளர். ஆனால் உங்கள் பிள்ளை, நான் விவசாயி கிடையாது, என்னுடைய குடும்பம் விவசாய குடும்பம் கிடையாது, ஒரு அரசு ஊழியருடைய குடும்பம். நான் வழக்கறிஞர், ஆனால் விவசாயத்தை நேசிக்கிறேன், விவசாயத்தை வாழ்வியலாக கருதியிருக்கிறேன். ஏனென்றால் இந்த விவசாயம் தான் இந்த உலகை வாழ வைத்துக் கொண்டிருக்கிறது என்பதை உணர்ந்திருப்பதால் எங்கள் அன்பிற்கிடையே தாய் தமிழ் உறவுகளே உங்களுடைய இருந்து நிற்கிறேன். நீங்க நினைச்சு பாருங்க, ஒரு கால்குலேட்டர் பயன்படுத்தணும். கால்குலேட்டர் பயன்படுத்துறதுக்கு அப்புறம் அதோடைய வளர்ச்சி எங்க வந்து நிக்குது? ஒரு டைப் மிஷின் வச்சிருந்தோம், கம்ப்யூட்டர் வந்துச்சு, லேப்டாப் வந்துச்சு, டேப்லெட்னு வந்துச்சு. அப்ப நவீன தொழில்நுட்பத்தில் இதெல்லாம் வளர்ச்சி அடையும் போது ஒரு வாழையாகவே இருக்கிறது. அந்த வாழை பழத்துக்கு மட்டும் தான் பயன்படுது. இன்னைக்கு வாழை முத்திருச்சு, அறுவடைக்கு தயாரா இருக்கு, விலை போகல. என் தம்பிங்க விலை போகாதனால வாழை அறுக்காம வச்சிருக்கான். உண்மையா இல்லையா? இங்க நடக்குதா இல்லையா? அப்ப வாழை பழமாக மட்டுமே பார்த்ததால் தான் இந்த நிலை. அதான் ஐயா சொன்னாரு. இதை நீங்க மதிப்பு கூட்டப்பட்ட பொருளாக ஒரு வாழையில் இருந்து எத்தனை எடுக்கலாம் சொன்னார் பாருங்க. அவ்வளவு வேலை இருக்கும் போது இதையே உங்களுக்கு சொல்லி தரவில்லை. இதுக்கான பயிற்சியை கொடுத்திருக்கானா? ஏதாவது பயிற்சி கொடுத்திருக்கானா? கொடுக்க மாட்டான். இன்னைக்கு நம்ம இஸ்ரேல் ஈரான் போர்னு பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த இஸ்ரேல் இருக்கு இல்லையா, ஈரான் அரபு நாடு, அதை ஒட்டி தான் இஸ்ரேல் இருக்கு தெரியும். அதுவும் ஒரு காலத்தில் அரபு நாடுகளோடு ஒட்டி இருந்த நாடுதான். அதுவும் பாலைவன பகுதிதான். இன்றைக்கு உலகத்திலேயே அந்த பாலைவன நாடான இஸ்ரேலிலே உணவுகளை தற்சார்போடு இருக்கிறார்கள். தெரியுங்களா உங்களுக்கு? உலகத்தில் உள்ள எத்தனை நாடுகள் உணவு உற்பத்தியில தற்சார்போடு இருக்கிறது தெரியுமா? ஆனா
அவனுக்கெல்லாம் இந்த உளவை சொல்லிக் கொடுத்த இந்த தமிழனம் இன்றைக்கு இப்படி வீதியில் நிற்கிறதே என்று மனம் வெதும்பி இதிலே ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி ஏறுகுடியை மேல் உயர்த்தி அதன் மூலமாக இந்த நாட்டை வளர்த்த வேண்டும் என்பதற்காகத்தான் எங்கள் அன்பிற்கினிய உறவுகளே உங்கள் பிள்ளைகள் தமிழ்நாடு முழுவதும் 234 சட்டமன்ற தொகுதிகளும் எல்லோரும் கேட்டாங்க. ஏன் அங்க போனா 40 சீட்டு தந்திருப்பாங்களே, இங்க போனா 30 சீட்டு தந்திருப்பாங்களே, அவரோட சேர்ந்திருக்கலாமே. யாரோடு சேருவது? எங்கள் பெரியவர்களே, யாரோடு சேருவது? சிந்தித்து பாருங்கள். கடந்த ஆட்சியிலே பொள்ளாச்சியிலே கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்தார்கள் என்று தொலைக்காட்சியிலே மீண்டும் மீண்டும் போட்டு காட்டித்தான் இந்த திருட்டு திமுக ஆட்சிக்கு வந்துச்சு. நம்ம மனம் எழுப்பி போட்டோம். உண்மையா இல்லையா? இன்றைக்கு சென்னை அண்ணா பல்கலைக்கழகத்திலே நடந்தது என்ன? யார் அந்த சார் என்று எல்லாம் கேட்கிறாங்கல்ல, யாரு அந்த கூட்டு பாலியல் வன்கொடுமைக்கு காரணமானவன்? யாரோட இருக்கா? சென்னையில உள்ள அமைச்சரோடு, தமிழ்நாடு அமைச்சரோடு ஒன்றாக படம் எடுத்திருக்கிறான். தமிழ்நாட்டு அரசின் அமைச்சர் வீட்டில் போய் உணவு சாப்பிட்டு இருக்கிறார். அவன் யாருக்கு இந்த பெண்களை அனுப்பி வைத்தான் என்கிற விவரங்கள் தெரிந்து வித்து வைத்திருக்கிறார்கள். நினைச்சு பாருங்க. இப்படி இவன் சரியில்லைன்னா அவன் சரியில்லை இவன், இப்படி மாறி மாறி வாக்களித்து அதனால அவன் தெளிவா இருக்கான். எங்கள் பெரியோர்களை பெற்றோர்களே அவன் ரொம்ப தெளிவா இருக்கான். இந்த தடவை நீ நின்னுட்டியா, 5 வருஷம் முடிய போகுது. உன்னை ஏதாவது குறைய சொல்லியே நாங்க வருவோம். இப்ப இவன் சொல்லிட்டு இருக்கான், அடுத்து நாங்க வருவோம். இந்த 2 திருட்டு பெரிய திராவிட பூதங்களும் இந்த மண்ணுக்கும் மக்களுக்கும் செய்தது என்ன செய்தார்? இன்றைக்கு இந்த ஏழை விவசாயி ஏழையாக இருப்பதை ஏன் அவர்களால் உயர்த்த முடியவில்லை? படித்த பிள்ளைகள் நாங்கள் இருக்கிறோம். இந்த இடத்திலே நாங்கள் சத்தியமிட்டு சொல்கிறோம், நான் இந்த குளித்தலை சட்டமன்ற தொகுதியின் வேட்பாளராக உங்களுடைய வாக்குகளால் வெற்றி பெற்றால் நான் என்ன செய்வேன்? உங்களோடு நிற்பேன். இந்த ஊரை தூய்மைப்படுத்துவேன். இந்த ஊருக்கு அருகில் இருக்கிறது காவிரி ஆறு அருகில் இருக்கக்கூடிய இந்த குளித்தலை தொகுதிக்கு இன்று முழுமையாக காவிரி தண்ணீர் கிடைப்பதில்லை. ஏன்? இந்த தண்ணீரை கொடுக்க கூட வக்கற்றவர்கள், குடிநீரை கூட கொடுக்க வக்கற்றவர்கள் தான் 60 ஆண்டு காலம் ஆண்டிருக்கிறார்கள். இந்த பஞ்சப்பட்டி ஏரியில நீரை நிரப்பினால் இந்த பகுதி விவசாயம் செலுத்திவிடும் என்பது உங்களுக்கு தெரியாதா? எத்தனை குளம் குட்டைகளை நிரப்பலாம். ஒரு எச்சரிக்கை பதிவை சொல்லுகிறேன் உறவுகளே, தெரிந்து கொள்ளுங்கள். நீங்க பாருங்க, காவிரி ஆறு கர்நாடகத்தில் இருந்து தண்ணீர் நமக்கு வருகிறது தெரியும். தமிழ்நாட்டிலே 32 லட்சம் ஹெக்டேர் நிலங்கள் விவசாய நிலம் இருந்துச்சு. ஆனால் இன்றைக்கு நாம் 21 லட்சம் ஹெக்டேர் விவசாய நிலம் வச்சிருக்கோம். 3 1 பங்கு குறைஞ்சு போச்சு விவசாய நிலம். எல்லாம் மனையா போட்டு பிளாட்டா போட்டு அம்பானி நகர் அதானி நகர் எடுத்துக்கிட்டு இருக்கோம். அம்பானி யாரு அதானி யாரு நீங்க இருக்கு யாருக்காச்சும் தெரியுமா? நம்ம காட்டுக்குள்ள போட்டு வித்துட்டு இருக்கோம். ஆனா இந்த கர்நாடக அரசு 17 லட்சம் ஹெக்டேர் தான் விவசாய நிலம் சொன்னான். இன்னைக்கு அவன் 21.5 லட்சம் ஹெக்டேர் விவசாய நிலம். விவசாய நிலத்தை பெருக்குவதுதான் எதிர்கால சந்ததிக்கு 500-1000 ஆண்டுகளுக்கு பிறகு அந்த தலைமுறையை காப்பாற்று அவன் தெளிவா இருக்கான். புரிஞ்சுக்குங்க. நம்மால் எப்படி ஏக்கர் எவ்வளவு? 7 லட்சமா? ஏப்பா ஏக்கர் விவசாய பூமியா இருந்தா 7 லட்சம். மனம் பிரிச்சு போட்டுக்கிறேன். 12 லட்சம் சரியானு கேட்டா பணம் தான் முக்கியம். 12 லட்சத்துக்கு அதை விவசாய நிலத்தை பிரிச்சு போட்டு மனையாக்கி நம்ம இப்படி போயிட்டு இருக்கோம். விவசாய நிலத்துல மனையாக்கி அரிசிக்கு ஆந்திராக்கார்ட்ட கெஞ்சிக்கிட்டு இருக்கோம். மாடு பால் சாப்பிட்றோம். எவ்வளவு பெரிய பொருளாதாரம். நான் கேட்கிறேன், இந்த கருணாகரனுக்கும் இந்த சந்திரனுக்கும் தெரியுமா பால் பொருளாதாரம் என்னன்னு தெரியுமா? இன்றைக்கு 7 கோடி 8 கோடி தமிழ் மக்கள்ல குறைந்தபட்சம் 4-5 கோடி பேர் தினசரி தேநீர் குடிக்கிறோம். தினசரி தேநீர் 12 ரூபா ஒரு டீ. அதுக்கு பால் எங்க இருந்து வருது? தமிழ்நாட்டில் மாடு இருக்கா? பால் இருக்கா? நாட்டு மாட்டு இடத்தை அழிச்சிட்டானே. ஜெர்சி பசு நான் சொன்னேன் இல்லையா, கோழியில வெள்ளை கருப்பட்டி காப்பி நாட்டு சக்கரை போட்டு சாப்பிட்டு இருந்தோம். வெள்ளை சக்கரை போட்டு கொடுத்தா ஜெர்சி பசு மாட்டு பால் வெள்ளை சக்கரை எல்லாத்துக்கும் வந்துருச்சு சக்கரை வியாதி. இப்ப என்ன பண்றான்? நம்ம இந்த டீ காப்பியை குடிச்சுட்டு இருக்கோம். காசு பண்ண உள்ள கம்பஞ்சோறு கேப்பங்களை தேடி ஓடிட்டு இருக்கான். உண்டா இல்லையா? அப்ப இது போன்று உங்களை இந்த விவசாய பணியில் இருந்து வெளியேற்றி விட்டு சொந்த மண்ணிலேயே உங்களை அடிமைகளாக அகதிகளாக வைத்திருக்கும் நிலையை நிச்சயம்
நிச்சயம் நான் மாற்றுவேன். அதே போன்று இந்த குளித்தலை தொகுதியிலே என்ன வெள்ள வைத்தீர்களே, ஆனால் சத்தியமிட்டு கூறுகிறேன், இந்த குளித்தலையிலே எங்களுடைய ஆட்சி தமிழ்நாடு முழுவதும் வருகிற போது மதுக்கடைகளை அறிவித்திருக்கிறார். மதுக்கடைகள் முழுமையாக அகற்றப்படும். ஆனால் அதே சமயம் உடனே நம்ம மதுப்பிரியர்லாம் கோச்சுக்காரிய மதுக்கடை அகற்றம்ல தென்னம்பால் பணம்பால் தேசிய பானமாக அறிவிக்கப்படும். இன்னைக்கு சொல்றேன், கடந்த 2 வருஷமா உங்களுக்கு தெரியாது, நாம் தமிழர் கட்சி பணம் கல்லிறக்கும் திருவிழா நடத்திட்டு இருக்கோம். கல்லிறக்கும் திருவிழா ஆண்டுதோறும் ஏப்ரல் மே மாதம் ஜூன் மாசத்துல உங்களுக்கு தெரியும், அப்பதான் கல்லு கட்டுவாங்க. அப்ப தமிழ்நாடு முழுவதும் இந்த நச்சு சாராயம் ஒழிக்கப்பட்டு நம்முடைய தென்னங்கள் பணங்கள் இறக்கப்பட்டு எங்களுடைய மக்களுக்கு உணவாக வழங்கப்படும். நான் உறுதியளிக்கிறேன். இந்த 3 மாதங்களிலே கல்லிறக்கும் திருவிழாவை கிராமம் தோறும் அரசே எடுத்து நடத்தும் செய்வோம். ஏன்னா நீங்க பாருங்க, நான் கேட்கிறேன், நீங்க புரிஞ்சுக்கணும். அதாவது எங்க அறிஞர் சொன்ன மாதிரி இப்ப நம்ம குடிக்கிற அந்த சாராயம் இருக்கு இல்லையா, யார் ஆள வச்சிருக்கா? கருணாநிதி மத, இந்த அம்மா கனிமொழி, கருணாநிதி பினாமி இந்த TR பாலு, இந்த ஜெகத் ரட்சகன். நீங்க ஒண்ணே ஒண்ணு புரிஞ்சுக்கங்க, 2 பேரும் திமுக சண்டை போட்டுட்டாங்கல்ல, இப்ப இல்ல, பழைய சசிகலா எடப்பாடி ஒரு பக்கமும் கருணாநிதி திமுக ஒரு பக்கம் இருந்தப்பையும். ஆனா இவன் ரொம்ப தெளிவா திமுக ஆட்சியில இந்த சசிகலாவோட மிடாஸ்ல சாராயம் வாங்குவான், இந்த அதிமுக ஆட்சியில இந்த கனிமொழி கிட்டி ஜெகத் ரட்சகன் கிட்டி சாராயம் வாங்குவான். அப்ப இந்த 2 அயோக்கிய பயல்களும் ரொம்ப தெளிவா இருக்கான். ஆனா இதை மூடிட்டு தென்னம்பாலும் பணம்பாலும், அதாவது தென்னங்களும் பணங்களும் இருக்குன்னா யார் பழப்பா? ஒவ்வொரு ஊர்ல உள்ள தென்னை பனை விவசாயி பழப்பா. அப்ப நம்ம இவங்கிட்ட போய் 500,000க்கு கையேந்தி நிற்க வேண்டியதில்லை. இந்த நிலையை நான் உருவாக்குவேன். அதே போல் எங்களுடைய பாரம்பரிய திருவிழாக்கள் இந்த கிராமங்கள் குளித்தலையில் சுத்தி இருக்கிற கிராமங்கள்ல இன்றைக்கு இல்ல, இப்ப சமீப காலமா இல்ல. இவன் பணக்கார வீட்டு பையன், இவன் துப்பாக்கி எடுத்துக்கிட்டு காட்டுக்குள்ள போய் மானை சுட்டா தப்பு இல்ல. இன்றைக்கு காட்டு பன்றியை சுட்டுக் கொள்வதிலிருந்து தடையை நீக்கி இருக்கிறார்கள். ஏன்னா காட்டு பன்றி அது காட்டு விலங்கு நாட்டு விலங்கு ஆயிடுச்சான். ஏன்னா இப்ப நிறைய மேல்மட்டத்துல காட்டு பன்றியை விரும்பி சாப்பிட ஆரம்பிச்சா தடையை நீக்கிட்டான். ஆனா நம்ம ஊர்ல இங்க கிராமங்கள்ல இந்த சிவராத்திரி எப்ப விழா நடத்துவாங்க, நிறைய நம்ம கிராமத்து மக்கள் உழைக்கிற மக்கள் என்ன பண்ணுவாங்க, முயல் உடும்பு இந்த வேட்டைக்கு போவாங்க. இந்த முயல் இந்த மாதிரி சின்ன சின்ன முயல் வேட்டைக்கு போறதெல்லாம் வனவிலங்கு தடை சட்டம் கொண்டு வந்திருக்கான். எப்படா முயல் வனவிலங்குன்னா முயல் எப்படா வனவிலங்காச்சு? அப்ப நிச்சயமாக நான் இந்த இடத்துல உறுதிட்டு கூறுகிறேன், நாம் தமிழர் கட்சி அதிகாரத்துக்கு வருகிற போது இந்த மக்களின் பாரம்பரிய விழாவான இந்த வேட்டையாடும் விழாவை அரசே முன்னின்று நடத்தும். அதற்கான தடை நீக்கப்படும். நாங்கள் செய்வோம், உறுதியளிக்கிறோம். இது போன்ற இந்த மக்களின் மண் சார்ந்த பிரச்சனைகளை ஒருபோதும் உங்களுடைய சட்டமன்ற திமுக அதிமுக உறுப்பினர்கள் பேச மாட்டார்கள். சாக்கடை பிரச்சனை, கழிவுநீர் பிரச்சனை எதற்கும் காது கொடுத்து கேட்பதில்லை. உங்களிடம் உறுதியோடு கூறுகிறேன் உறவுகளே, இந்த நாம் தமிழர் கட்சியின் அண்ணன் சீமானால் அறிவிக்கப்பட்டிருக்கிற நன்மாராகிய நான், எனக்கு நீங்கள் வாக்களித்து வெற்றி வர செய்தால் 5 ஆண்டு காலம் இந்த குளித்தலை தொகுதியின் வெற்றிக்கு முழுமையாக பாடுபடுவேன் என்பதை கூறிக்கொண்டு, இந்த விவசாய சின்னத்தை பாருங்கள். இந்த சின்னத்திலே உள்ளது எங்கள் அண்ணன் சீமான் தான். அவருடைய எண்ணமே சின்னமாக மாறி இருக்கிறது. அந்த விவசாயத்தை வாழ வைப்பதற்கு, அந்த விவசாயத்தை மீட்டெடுப்பதற்கு, அந்த விவசாயத்தை பாதுகாப்பதற்கு, இந்த பூமியை ஒரு தற்சார்பு பொருளாதாரம் மிக்க ஒரு விவசாய பூமியாக மாற்றுவதற்கு உங்கள் பிள்ளைகள் உங்களிடத்திலே கையேந்தி வந்து நிற்கிறோம். நாங்கள் ஏந்தி நிற்பது வாக்கை அல்ல. உறவுகளை புரிந்து கொள்ளுங்கள். நாங்கள் உங்களிடம் கேட்பது உங்களுடைய வாக்கை அல்ல, அடுத்த தலைமுறை உங்கள் பிள்ளைகளின் வாழ்க்கையை என்பதை புரிந்து கொள்ளுங்கள். உங்கள் பிள்ளைகள், உங்கள் பேர பிள்ளைகள் இந்த மண்ணிலே மகிழ்ச்சியோடு நோய் நொடியின்றி கடனில்லா வாழ்வோடு வாழ்வதற்கான வாழ்க்கை சூழலை உருவாக்கி தருவோம் என்கிற நம்பிக்கையிலே இந்த பிள்ளை, உங்கள் பிள்ளை, இந்த குளித்தலை சட்டமன்ற தொகுதியிலே செல்வ நன்மாரனாகிய நான் இந்த விவசாய சின்னத்திலே அண்ணன் செந்தமிழன் சீமான் அன்பு தம்பியாக களமிறக்கப்பட்டிருக்கிறேன். நிச்சயமாக இந்த மண்ணிலே ஒரு மாபெரும் மாற்றத்தை ஏற்படுத்துவோம். அதிலே இந்த குளித்தலை சட்டமன்ற தொகுதியை முன்மாதிரி
தொகுதியாக நான் மாற்றி காட்டுவேன். நிச்சயம் என்னை நீங்கள் வெல்ல வைப்பீர்கள் என்று நம்பிக்கையோடு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நாம் தமிழர், தமிழ்த்தாய் வாழ்க, தலைவர் பிரபாகரன் வாழ்க. வீரன் பண்டாரவன்